ஏ பசங்களா, வெளியில மாஸ்டர் சுத்துதான், தூங்காத பசங்களா அது புடிச்சிட்டு போயிடுமா. ஒழுங்கா தூங்குங்க ரெண்டு பேரும். என்னது மான்ஸ்டரா? ஐயோ நான் தூங்கிடுறேன், இல்லைன்னா என்ன பிடிச்சிட்டு போயிடும். நானும் தூங்கிடுறேன். என்ன சத்தம் அது? சரி போய் பாப்போம். ஐயோ மான்ஸ்டர் நம்ம ஏரியாலயா? இது உடனே போய் அம்மாட்ட சொல்லணும். அம்மா அம்மா, நம்ம ஏரியால மான்ஸ்டர் இருக்குமா? என்ன மோனிகா, மான்ஸ்டர் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க தூங்கணுன்றதுக்காக நான் அப்படி போய் சொன்னேன். பேசாம தூங்குமா, எனக்கு தூக்கம் வருது. ஐயோ இது நான் வீடு அதிர்ந்து பூகம்பம் வந்துச்சு போல இருக்கு. பசங்களா சீக்கிரம் வாங்க, வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம். அம்மா பூகம்பம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உண்மையாவே வெளிய மான்ஸ்டர் இருக்குமா? மான்ஸ்டர். அது மான்ஸ்டரா? வா வெளியே போய் பார்க்கலாம். ஏ காட்டு மிருகமே, பேசாம இருக்க மாட்டேன். ஒன்னும் காட்டு மிருகம் கிடையாது. நான் மான்ஸ்டர். நான் எல்லாத்தையும் உடைச்சிருவேன். சோம்பேறி மாஸ்டர், நீ மாஸ்டரா இருந்தா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவியா? என் வீட்டை உடைக்காத, பேசாம இரு. நான் எல்லா வீட்டையும் உடைச்சிருவேன். ஏன்னா நான் மான்ஸ்டர். என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. என்னது? உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? ஏய், எனக்கு உன்னை பார்த்தா பயமே இல்ல. என்னது? என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா? இப்ப பயப்படுவ பாரு. அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த மான்ஸ்டருக்கு நல்ல மேஜிக்லாம் பண்ண தெரியுது. ஆமா மோனிகா, ஏன் மாஸ்டர் இன்னும் பெரிய பெரிய மேஜிக் எல்லாம் காட்டு, என் பசங்க பாக்கட்டும். அட யாரா இவங்க? என்னை பார்த்து பயப்படவே மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? இரு இப்ப பயப்படுவீங்க. மாஸ்டர், எங்க வீட்டை தூக்கி தான் நீ மேஜிக் காட்டணும்னு அவசியம் இல்ல. மரியாதை எங்க வீட்டை கீழே வை. கீழே வைக்க மாட்டேன். கீழே வைக்க மாட்டியா? மோனிகா போய் அந்த கொம்பை எடுத்துன்னு வா. இந்த மாஸ்டருக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். ஐயோ வேணாம், நான் வீட்டை ஒழுங்கா கீழே வச்சிடுறேன். யாரா இவங்க? என்னை பார்த்து பயப்படவே மாட்டேன்றாங்களே. போப்பா வீட்டுக்கு போ. எங்க இருந்துதான் வருதுங்களா புதுசு புதுசுதான் தொல்லைய கொடுக்குறதுக்கு. போயிடுறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் திரும்ப வருவேன். அம்மா என்னம்மா இது, மான்ஸ்டர் திரும்பி வருவேன்ட்டு சொல்லிட்டு போகுது. நீ ஏன்பா பயப்படுற? அதான் அம்மா நான் இருக்கிறேன்ல, அது வரட்டும், நம்ம யாருன்னு காட்டலாம். சரி வாங்க போய் தூங்கலாம். வாங்க. அண்ணா அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய முட்டை இருக்குன்னு. ஆமா மோனிகா, இவ்வளவு பெரிய முட்டையா நான் பார்த்ததே இல்லையே. ஆமா நானும் தானே. வா கிட்ட போலாம். வா. பிரபு, மோனிகா, அண்ணா யாருன்னு பேசுறது? நான் தான் முட்டை பேசுறேன். அட பேசுற முட்டைனே. ஆமா, நான் முட்டை தான் பேசுறேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ள வாங்க. உங்க ரெண்டு பேரையும் நானு பலசாலியா மாத்துறேன். அட அண்ணே, நான் இந்த முட்டைக்குள்ள போய் பலசாலியா மாற போறேன். நானும் தான் மோனிகா, வா போலாம். ஏய் மோனிகா, நீ வெனமா மாறிட்டமா? ஆமாண்ணே, நீ கூட ஹல்கா மாறிட்ட. சரி வா மோனிகா, நம்ம அப்படியே ஊருக்கு போய் நம்ம பலசாலியானதை எல்லார்கிட்டையும் காமிக்கலாம். சரி வாடே போலாம். கடவுளே, அட கடவுளே, இது என்ன? பிரபுவும் மோனிகாவும் சேர்ந்து ஹல்காவும் வெனமாவும் மாறிட்டாங்க. இத உடனே போய் நம்ம டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லணும். டாக்டர் ஜக்கு. என்ன மங்கி பாய், என்ன விஷயம்? டாக்டர் அங்கிள், பிரபுவும் மோனிகாவும் வெனமாவும் ஹல்காவும் மாறிட்டாங்க. என்ன சொல்ற? பிரபுவும் மோனிகாவும் ஹல்காவும் வெனமாவும் மாறிட்டாங்களா? ஆமா டாக்டர் அங்கிள், உடனே நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க. நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னா உடனே நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தணும். ஆனா நம்ம அவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வா உடனே லேபுக்கு போலாம். இங்க பாரு மங்கி பாய், சூப்பர்மேன் Dress இருக்கு. நீ அதுக்குள்ள போயிட்டனா நீ ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் பாய் ஆயிடுவ. தேங்க்ஸ் அங்கிள், இது சூப்பரா இருக்க போகுது. இப்பவே போய் நான் அந்த Dress போட்டுக்கிறேன். ஏய் டாக்டர் அங்கிள், நான் சூப்பர் பாயா மாறிட்டேன். சூப்பர் பாய், உடனே இங்க இருந்து போ. சீக்கிரமா பிரபு மோனிகாவை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வா. பிரபு, மோனிகா, உங்க ரெண்டு பேரை நான் சும்மா விட போறது இல்ல. ஹே ஹல்க் மான்ஸ்டர், அங்க பாரு, அங்க ஒரு கொரில்லா நல்லா தூங்கிட்டு இருக்கு. வா நம்ம அது கிட்ட போய் அதுக்கு தொல்லை கொடுக்கலாம்.
சரி வேணாம், வா வா போலாம். வேணாம், இப்ப பாரு, இந்த கொரில்லாவை வானத்துக்கு மேல தூக்கி அடிக்க போறேன். சரி சரி போடு. ஐயோ, யார் நீங்க? எதுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. ஏ கொரில்லா, உன்னை விடுற மாதிரி இல்ல, உன்னை வானத்துல தூக்கி அடிக்கிறேன் பாரு. ஆஹா ஆ! ஏ ஹல்க், ஏ வேணாம், ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? ஏ ஹல்க், நீ உடனே போய் அந்த கொரில்லாவோட கதையை முடி. ஓகே வேணாம், இப்பவே அந்த கொரில்லாவை என்ன பண்ற பாரு. ஆ! ஏய், நீ யாரு? நான் தான் சூப்பர்மேன். என்னது சூப்பர்மேனா? ஏ சூப்பர்மேன், என்கிட்ட அடி வாங்க தயாரா இரு. ஆ! ஏ சூப்பர்மேன், நீ எங்க அண்ணன் ஹல்கே அடிச்சிட்ட. நான் உன்னை இப்ப சும்மா விட போறது இல்ல. ஏ வேணாம், இந்த சூப்பர்மேன் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நம்மளால தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது மான்ஸ்டரா மாறி இத அடிக்கலாம். சரி வா. ஏ சூப்பர்மேன், இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ஐயோ வேணாம் வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு, நான் ஓடுறேன். ஏய், நீ யாரு? புதுசா இருக்க? நான் தான் ரெட் புல். ஏ மோனிகா, பிரபு, உங்க ரெண்டு பேரை நான் சும்மா விட போறது இல்ல. ஏய், நீ யாரு? உனக்கு எப்படி எங்களுடைய பேரெல்லாம் தெரியும்? ஏன்னா நான் தான் டாக்டர் ஜக்கு. என்னது டாக்டர் ஜக்குவா? மோனிகா ஓடு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி, நமது ஊரில் ஜோம்பி ஒன்று சுத்தி கொண்டு இருக்கிறது. அது சின்ன பசங்க எல்லாம் பாத்துச்சுன்னா புடிச்சின்னு போய் கடிச்சு சாப்பிடுது. அதனால சின்ன பசங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. இதோட செய்தி முடிஞ்சிருச்சு. டாடா, பாய் பாய். என்னது ஜோம்பியா? ஐயோ அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அம்மா வேற வீட்ல இல்ல. பயப்படாத மோனிகா, அதான் நான் இருக்கேன்ல. சரி, நம்ம வா கேட்ச் போட்டு விளையாடலாம்னா கொஞ்ச நேரத்துக்கு. சரிண்ணே. இந்தா 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 இந்தா. அண்ணா, உனக்கு ஏதோ இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்கல? ஆமா மோனிகா, எனக்கும் கேக்குது. இரு, நான் போய் வெளிய பாக்குறேன். அண்ணா, வெளிய ஜோம்பி இருக்குடா, நீ வேணா போய் பாரு. சரி சரி, வா போலாம். ஐயா, ஜோம்பி வெளியே நிக்குது மோனிகா. ஆமாடா, இப்போ என்னடா பண்றது? மோனிகா, வா சீக்கிரம் வீட்ல போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். மோனிகா, என்ன நடந்தாலும் நம்ம இங்கே இருக்கலாமா? இந்த இடத்த விட்டு போவானா? சரியா? சரிண்ணா. அண்ணா, நீ எதுக்கும் இங்கே இரு, நான் ஜோம்பி போயிடுச்சான்னு ஜன்னல்ல போய் பார்த்துட்டு வரேன். அண்ணே, ஜோம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேனே. ஜோம்பி எங்களை ஒண்ணும் பண்ணாது, எங்களை விட்டு. ஜோம்பி எங்களை விட்டுடு, எங்களை ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். ஜோம்பி எங்களை விட்டுடு. இந்த ஜேசிபி மிஷனை மோனிகா கிட்ட பிரபு கிட்ட காட்டலாம். ஐயோ, இந்த ஜோம்பி மோனிகாவை பிரபு கண்டுபிடிச்சு. இது உடனே மாமா என்ன சொல்லணும்? என்ன ஐசக் கால் பண்றான்? ஹலோ ஐசக், என்ன விஷயம்? பாபா, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் ஐசக், சொல்லு. பாபா, இந்த ஜோம்பி பிரபுவையும் மோனிகாவையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன ஐசக் சொல்ற? அப்படியா? நான் உடனே கிளம்பி வரேன். நம்ம போய் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தலாம். ஜோம்பி, எங்களை ஒண்ணும் பண்ணாத, ப்ளீஸ் எங்களை விட்டுடு. ஏ ஜோம்பி, நிறுத்து உன் வேலைய. ஏ பாபா வந்துட்டாரு. ஜாலி ஜாலி. ஒழுங்கு மரியாதை அவங்க ரெண்டு பேரை விட்டுடு. ஹே பாபா, உன்னால இவங்களை காப்பாற்றவே முடியாதே. நான் அவங்கள சாப்பிட போறேன். விட மாட்டியா? இந்தா வாங்கிக்கோ. பாபா நம்மள காப்பாத்திட்டாரு, பாபா நம்மள காப்பாத்திட்டாரு. ஏன் அங்க பாரு, பிரபு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிரபு, பிரபு, இந்த ராத்திரில
மோனிகா, சரளா, ஐசக், முதல்ல இதை பாருங்க. மோனிகா, சரளா, ஐசக், நீங்க ஹல்க் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும். பிரபு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத, நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? அங்க போய் அங்க ஹல்க் கிட்ட சண்டை போட்டு ஊரை காப்பாத்துவோம், நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க போறியா? மோனிகா, என்னோட ஒரு ஃப்ரெண்டை எகிப்துல இருக்கிற மம்மி புடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. நான் உடனே போய் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் இங்க இருந்து அவசரமா போறேன். என்ன மன்னிச்சிடு பிரபு, நான் தெரியாம பேசிட்டேன். பிரபு, ஹல்க் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சே, அதுகிட்ட நாங்க எப்படி சண்டை போட முடியும்? அதை பத்தி நீ கவலைப்படாத சரளா. அந்த பாக்ஸ்ல சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் இருக்கு, அதை நீங்க போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாத்துங்க. அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹீரோவோட பவர் வந்துடும். அதை வச்சு நீங்க இந்த உலகத்தை காப்பாத்திடலாம். என்னது சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸா? சரி, நான் எகிப்துக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. நான் வரும்போது நீங்க அந்த ஹல்கை அழிச்சிட்டீங்கன்ற செய்தியை தான் நான் கேட்கணும். வா, நாம இப்ப போய் இந்த ஹல்க் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துவோம். சரி மோனிகா, வா போலாம். அங்க பாரு சரளா, அந்த ஹல்க் அங்க போயிட்டு இருக்கு. ஆமா மோனிகா, நானே பாத்துட்டேன். அட கடவுளே, இந்த ஹல்க் ரொம்ப மோசமா இருக்கு. சரளா தள்ளு, அந்த ஹல்க் நம்மள தாக்குது. ஏ ஹல்க், நீ எங்களே தாக்க வரியா? நாங்க உன்னை விட சக்திசாலின்றதை எப்படி காட்டுறோம் பாரு. ஹே, இந்த ஹல்க் கதை முடிஞ்சது. நம்ம இந்த உலகத்தை காப்பாத்திட்டோம்.